எல்லாருக்கும் வணக்கங்க. கடலைப்பருப்பு வாங்கிட்டு வந்தாலும் உடச்சி முடிய போகுதுங்க. இன்னொரு 4 மூட்டை தான் இருக்குது. 4 மூட்டை தான் இருக்குது, உடச்சி முடிய போகுதுங்க. இந்த உடச்ச பருப்பெல்லாம் ட்ரையருக்குள்ளே போட்டோம், காய வச்சுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். எல்லாம் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இது பாருங்கள், எடுத்து வச்சு மறுபடியும் மேலே ஏறி அந்த ஆஃபரில் கொட்டி மறுபடியும் உடஞ்சி வெளியே வருங்க. இதுக்கப்புறம் இந்த உடஞ்ச பருப்பெல்லாம் நம்ம குவாலிட்டியாக இருக்கணும்னா நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க. வாங்க போய் பார்க்கலாம். உடச்ச கடலைக்காயில் பருப்பாயிருச்சுங்க. பருப்பு பாருங்க காஞ்சிட்ருக்கு. 95% எல்லாம் உடச்சாச்சு, காய வச்சுட்டோம். இன்னும் இது வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு வந்து தயாராகிடுச்சுங்க. இந்த பருப்புலாம் எண்ணெய் ஆட்டுறதுக்கு தயாராகிடுச்சுங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது பருப்பு. காஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. எல்லாம் உடச்சி தெளிவாக காய வச்சாச்சுங்க. இன்னும் சூப்பரான கடலெண்ணெய்க்கு கடலைப்பருப்பு ரெடி.